உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், உன்னால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஊரில் ஒரு ராஜா பயங்கர கோவக்காரர், ரொம்ப கொடூரமானவர். எப்படியாப்பட்டவர்னா, அந்த ராஜாவை பார்த்து யாராச்சும் முறைச்சா போதும் அவங்க கையை வெட்டிடுவார். அவர் நடந்து போகிறப்ப யாராச்சும் இடிச்சா போதும்ன்ட்டு தெரியாமல் அவங்க சாவடிச்சிருவார். இப்படியாப்பட்ட ராஜாவோட வெட்டி கோவத்தை பார்த்து அவங்க ஒய்ஃப், அதாவது ராணி, வருந்தாத நாள் கிடையாது, போவாத ஊர் கிடையாது, பார்க்காத சாமியார் கிடையாது. எப்படியாச்சும் ராஜாவை மாற்றணும்னு சொல்லிட்டு ஆனால் முடியல. ஒரு நாள் அந்த ஊரில் வார் நடக்குது. வெள்ளைக்காரங்க உள்ளே வந்து எல்லாத்தையும் வந்துட்டு சுட்டு தள்ளுறாங்க, மக்கள் எல்லாத்தையும் இன்க்ளூடிங் ராஜா உட்பட. அப்படியே வந்துட்டு செத்து கிடக்காங்க மக்கள் எல்லாம். அந்த வெள்ளைக்காரன் வந்துட்டு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போட்டுக்க ஷூ, அந்த பூட்டு காலை வச்சு ஒவ்வொருத்தவங்க மூஞ்சியை எட்டியோ வச்சுக்கிட்டு போகிறான். யாருக்காச்சும் கொஞ்சமாச்சும் மூச்சிருந்தாலும் அவன் சுட்டுருவான். ராஜா பக்கத்தில் போகிறான், ஷூ காலை எடுத்து ராஜா மூஞ்சில் வைக்கிறான். ஆனால் ராஜாவுக்கு உயிர் இருக்குது. ராஜா அசையாமல் ஆடாமல் கோவப்படாமல் அமைதியாக இருக்கார். பிகாஸ் ராஜா வந்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டாலுமே அவன் சுட்டுருவான். ரைட்? ராஜா அப்படியே அமைதியாக இருக்கார். அந்த வெள்ளைக்காரன் வந்துட்டு ஓகே உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ உடனே அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, அது ட்ரீம். அப்போ தான் ராஜாவுக்கு புரியுது நான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். கோவங்கிறது நமக்கு டவுனில் இருக்கவங்கள்ட்ட தான் இருக்குது, நமக்கு மேலே இருக்கிறவங்க ஒருத்தங்கிட்ட அமைதியாக போயிடுறாங்க. அப்போது என்றைக்குமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷால் ஆகிட்டார். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் லவ்வர், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா யார் கோவப்பட்டாலும் சரி அவங்கள்ட்ட சொல்லுங்கள். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், முடியாதது எதுவுமே ஒன்று கிடையாது. ஸோ நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட காட்டுற கோவத்தை விட அவங்கள்ட்ட அன்பு காட்டினா லைஃப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் யாரும் கோவப்படாமல் லைஃப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற அந்த மக்கள் நம்ம நாளைக்கு பார்க்க முடியாது. இந்த உலகம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இருக்கிற நாள் வந்து கொஞ்ச நாள் தான். ஹாப்பியாக இருந்துட்டு போயிடுவோம். யார் மேலேயும் கோவம், வெறுப்பு எதுவுமே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பாசத்தை கொடுங்க. இல்லையா நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக போங்க. யாரையும் ஒம்புழுக்காதீங்க. ஓகே, பாய் பிலோ.